வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் அண்ட் விளாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டம்மா வந்து மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அப்படியே மீன் கடைக்கு வந்தாச்சு. இந்த மீன் கடை எதுல இருக்குன்னா, பாவூர்சத்திரம் ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு. கடைகிட்ட போனோம். கடையில வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மீன் வச்சிருந்தாங்க. தம்பி வந்து என்ன மீன் வேணும்னு கேட்டாங்க. நம்ம குளத்து மீன் மேல ஆசைப்பட்டாச்சு. அதாவது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதாவது குளத்து மீன் என்ன மீன்னா கட்லாகண்ட மீன். கட்லாகண்ட மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. அதனால அதை எடுத்து கொடுத்து வெட்ட சொல்லியாச்சு. தம்பி வந்து அந்த மீனோட செதிலெல்லாம் கிளியர் பண்ணி உடனே வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எப்படி வெட்டுதாருன்னு பார்ப்போம். தம்பி வந்து நீட்டாக வெட்டி ஒரு பேக்கிங் பண்ணி அழகாக தந்துட்டாங்க. நம்ம வந்து வீட்டில் கொண்டு போய் திருப்பி நல்லா ஒரு நேரம் கழுவி நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம். அந்த மசாலாவுக்கு வந்து முதல்ல ஒரு 50 கிராம் மல்லியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். சீரகம் வந்து ஒரு 25 கிராம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் உரைப்புக்கு தகுந்தால காஞ்ச மிளகாயை கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். அதாவது மல்லி சீரகம் வத்தல் மூணையுமே நல்லா வறுத்து தனியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா அரைச்சிக்கிடணும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வாங்கிட்டு வந்த மீனை நல்லா ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். கழுவிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க பொருளை பூரா இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ மசாலா அரைச்சாச்சு. அந்த மசாலா கூட ஒரு 2 சில்லு தேங்காயும் நல்லா மாவா மையா அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காய் அரைச்சி தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து பொடி உள்ளி வெள்ளைப்பூட உரிச்சு வச்சிருக்கோம். தேவைக்கு தகுந்தால புளி எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கல போட்டால் நல்லா இருக்கும். இப்போ மசாலா அரைச்சி வச்சிருக்கதையும் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கதையும் ஒன்னா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ மீன் குழம்பு போடுறதுக்கு தேவைக்கு தகுந்தால தக்காளி பழம் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மண் சட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 100 எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சூடாகிட்டு தாளிக்கிறது வந்து முதல்ல கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு விட்டு இப்போ பொடி உள்ளி வந்து ஒரு 100 கிராம் உரிச்சு வச்சிருக்கோம். அந்த பொடி உள்ளியை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ உள்ளி வதங்கிட்டு இப்போ உரிச்சு வச்சிருக்க வெள்ளைப்பூடு ஒரு 100 கிராம் அதை போட்டுடுவோம். எதனால வெள்ளைப்பூடு போடுறதுன்னா மீன் வந்து வாய்வு, இந்த வெள்ளைப்பூடை போட்டோம்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். அதனால வெள்ளைப்பூடு போடுவோம். அடுத்தால கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் உள்ள போட்டு கிண்டி விட்டு விடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டோம்னா அந்த தக்காளி பொடி உள்ளி எல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் வதக்கிறோம். ஒரு 50 கிராம் புளி நல்லா கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ புளி தண்ணியை ஊற்றின உடனே அந்த மசாலாவையும் கரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம். அதாவது மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பும் உரைப்பும் தூக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு விடுவோம். ஏற்கனவே நம்ம மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சிருக்கோம். அதனால குறையப்பட்ட போதும். இப்போ சட்டியை வந்து நல்லா மூடி வச்சுக்கிடுவோம். அதாவது மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சா ரொம்ப மனமாக டேஸ்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீனை ஒவ்வொரு துண்டா எடுத்து உள்ளே போட்டுக்கிடுவோம். இப்போ மீன் போட்டாச்சு. போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம வச்ச மீன் குழம்ப ஒரு பிடி பிடிக்கலான்ட்டு உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாரம்பரியம் மாறாம அந்த மண் சட்டில மீன் குழம்பு வச்சிருக்கோம். மண் சட்டில மீன் வைக்க மனமே ஒரு தனி மனம். டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.